நான் ஏற்கனவே மூணார் போனால் எங்கே ஸ்டே பண்ணலாம், எங்கே பட்ஜெட் ஸ்டே இருக்குது, எங்கே பெஸ்ட்டு ஸ்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த லாங் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். சில பேர் டிஎம் பண்ணி மூணாரோட டூரிஸ்ட் பிளேஸஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மூணாரில் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் தனியாக சொல்கிறத விட நீங்கள் பார்க்குற எல்லாமே, நீங்கள் இப்போ ஒரு பைக்லேயோ கார்லேயோ போனீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா இடமுமே அவ்வளோ சீனிக்காக, அவ்வளோ இயற்கை அழகோடு இருக்குங்க. கேரளா கவர்மெண்ட்டுமே அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் போகிற இடத்துல நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மேலே மாட்டுப்பட்டி டேம். ஸோ இந்த மாட்டுப்பட்டி டேம் வந்து நிறைய பேர் போட்டிங்காகவும், நிறைய அட்வென்ச்சர் வாட்டர் கேம்ஸ் இருக்குது, அதுக்காக போகிறாங்க. இதை தாண்டி போனீங்கன்னா நிறைய ஒரு நேஷ்னல் பார்க் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காஷன் தான் என்னென்னா, மூணார் ஜென்ரலாகவே போகிறீங்கன்னா நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ் சூஸ் பண்ணாதீங்க, வெக்கேஷன் டைம்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கொடைக்கானலையுமே இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, டிராஃபிக்கில் மாட்டிப்போம் நம்ம. ஸோ நம்ம போகிறதே ஹாப்பினஸ்க்காக. அது வந்து ஒரு 2-3 மணி நேரம் நின்று போகிற மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு டயர்ட்ஸமாக ஆகிடும். ஸோ அதனால் அதை ரொம்ப கவனமாக இருங்க. வார நாட்கள் சூஸ் பண்ணுங்கள், ஃப்ரீயான டேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு கூட்டம் இல்லாமல் நம்ம மூணாரோட அழகாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த வாட்டர் ஸ்ட்ரீம், இந்த தண்ணி போகிறது வந்து மூணார் பார்க்கில் இருக்குங்க. இந்த பார்க் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து இந்த வீடியோவில் வந்து ஆனையிரங்கல் வியூ பாயிண்ட் காமிச்சிருப்பேன். ஆனையிரங்கல் டேம் பேரே பாருங்களேன், ஆனையிரங்கல்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ நான் யானை வந்து தண்ணி குடிக்கிற இடமா, நம்ம யானைன்னு சொல்லுவோம், கேரளாவில் ஆனை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நாங்கள் போயிருந்தப்போ போட்டிங் சர்வீஸ் வந்து டெம்பரரியாக நிப்பாட்டியிருந்தாங்க. பட் இந்த ஆனையிரங்கல் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்து அந்த பார்க் பார்த்திங்கன்னா சிட்டியோட மெயின்லேயே அந்த பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் குழந்தைங்க ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து அப்படியே நடந்து போகிறதுக்கு உள்ளே வந்து நல்லா அழகாக இருக்கும். அந்த பார்க்கில் தான் கீழே கடைசி போனோன்னா அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் ஒன்று போகும் பெருசாக. அது பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே போன மாதிரி இருக்கும். குழந்தைங்களை வந்து ஈவினிங் டைமில் கூட்டிகிட்டு போங்க. அது இன்னும் லைட்டிங்ஸோட அந்த பார்க் வந்து ரொம்ப அழகான ஒரு வியூ இருக்கும். அது போக ஒரு ஹைடல் பார்க் வேறு இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து அந்த என்னோடய லாங் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். எங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.